இத்தவராய் என நதன் தத்து அன்களுக்காக எபிசோட் 1. சென்னையில் 10 பள்ளிக் குழந்தைகள் கடத்தப்படுகிறார்கள். கமிஷனர் நாசருக்கு ரத்தத்தில் ஊறிய ஒரு குழந்தையின் விரல் பார்சலாக வருகிறது. எபிசோட் 2. ஐடி பார்க்கை ஹேக் செய்து நேரலையில் ஒரு பெண்ணின் கையை வெட்டுகிறான் வில்லன். அவனை பிடிக்க முடியாமல் போலீஸ் திணறுகிறது. எபிசோட் 3. கடத்தப்பட்டவர்களின் கண்களை சேகரிக்கும் கொடூரமான பொம்மை குடோனை கண்டுபிடிக்கிறார்கள். ஆனால் அது ஒரு வெடிகுண்டு பொறியாக மாறி போலீசாரை கொல்கிறது. எபிசோட் 4. பிரசவ வார்டில் எதிர்கால வெடிகுண்டை வைத்து வில்லன் மிரட்டுகிறான். வேறு வழியின்றி நாசர் இமயமலையில் உள்ள மாணிக்கத்தை அழைக்கிறார். எபிசோட் 5. மக்களின் கதறலை கேட்டு இமயமலை குகையில் உறைந்திருந்த மாணிக்கம் கண் விழிக்கிறார். அரக்கனை அழிக்க சபதம் ஏற்று புறப்படுகிறார். எபிசோட் 6. சென்னை திரும்பும் மாணிக்கம் டைம் பிரீஸ் மூலம் குழந்தைகளை காக்கிறார். வில்லன் வேறு யாருமல்ல, சத்யராஜின் காணாமல் போன மகன் என்று உண்மையை உடைக்கிறார். எபிசோட் 7. வில்லன் ஹாலோகிராம் வடிவில் தப்பிக்கிறான். அவனது மூலவேரான 1995 சென்று வரலாற்றை மாற்ற மாணிக்கம் டைம் டிராவல் செய்கிறார். எபிசோட் 8 முதல் 1995 இல் சத்யராஜின் மகனை மீட்க முயன்று மாணிக்கம் தோல்வியடைகிறார். அந்த சிறுவன் ஒரு மர்மமான காலத்துளை வழியாக எதிர்காலத்திற்கு கடத்தப்படுகிறான். எபிசோட் 9. மயக்கமடைந்த முதியவர் மாணிக்கத்தை மார்க் ஆண்டனி சிறைபிடிக்கிறான். அவரை காப்பாற்ற 1995 இளம் பாட்ஷா மாசாக என்ட்ரி கொடுக்கிறார். எபிசோட் 10. முதியவர் மாணிக்கத்தின் எதிர்கால கோட் ஆக்டிவேட் ஆகிறது. 2 பாட்ஷாக்களும் இணைந்து ஆண்டனியின் ஆட்களையும் வடிவம் மாறும் எதிரியையும் பந்தாடுகிறார்கள். எபிசோட் 11. வடிவம் மாறும் திரவ உலோக எதிரியை சோனிக் குண்டு மூலம் அழிக்கிறார்கள். சிறுவன் குட்டி மார்க் ஆண்டனியின் டெக் கோட்டையில் இருப்பது தெரிய வருகிறது. எபிசோட் 12. 2 பாட்ஷாக்களும் கோட்டைக்குள் புகுந்து சைபோர் ஆண்டனியை எதிர்கொள்கிறார்கள். அங்கே கூண்டில் இருக்கும் சிறுவன் குட்டி தீய சக்தியாக கண் விழிக்கிறான்.